98வது சங்கீதம். கர்த்தருக்கு புதுப்பாட்டை பாடுங்கள், அவர் அதிசயங்களை செய்திருக்கிறார். அவருடைய வலது கரமும் அவருடைய பரிசுத்த புயமும் ரட்சிப்பை உண்டாக்கினது. அவர் இஸ்ரவேல் குடும்பத்துக்காக தமது கிருபையையும் உண்மையையும் நினைவு கூர்ந்தார். பூமியின் எல்லைகள் எல்லாம் நமது தேவனுடைய ரட்சிப்பை கண்டது. சுரமண்டலத்தால் கர்த்தரை கீர்த்தனம் பண்ணுங்கள், சுரமண்டலத்தாலும் கீத சத்தத்தாலும் அவரை கீர்த்தனம் பண்ணுங்கள். சமுத்திரமும் அதன் நிறைவும் பூச்சக்கரமும் அதன் குடிகளும் முழங்குவதாக. அவர் பூமியை நியாயம் தீர்க்க வருகிறார். பூலோகத்தை நீதியோடும் ஜனங்களை நிதானத்தோடும் நியாயம் தீர்ப்பார். அல்லேலூயா. உட்கார்ந்து கொள்வோம். இந்த சங்கீதம் தீர்க்க தரிசனமாக இயேசு கிறிஸ்து மரணிக்கிறதை அது விளக்குகிறது. எதுக்காக கர்த்தரை, அந்த வசனம் எப்படி ஆரம்பிக்கிறது? கர்த்தருக்கு புதுப்பாட்டை பாடுங்கள், அவர் அதிசயங்களை செய்திருக்கிறார். அவருடைய வலது கரமும் அவருடைய பரிசுத்த புயமும் ரட்சிப்பை உண்டாக்கினது. கர்த்தராக இயேசு கிறிஸ்துவனுடைய புயத்தினால, கரத்தினால, அவர் அடிபட்டதினால, கல்வாரி சிலுவையில் நமக்காக நொறுக்கப்பட்டது நிமித்தமாக நமக்கு ரட்சிப்பு உண்டானது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. 3-4 பேர் நினைக்கிறேன். கொஞ்சம் சத்தமா சொல்லுங்களேன். அல்லேலூயா, அல்லேலூயா. அடுத்த வசனம் பாருங்க. கர்த்தர் தமது ரட்சிப்பை பிரஸ்தாபமாக்கி தமது நீதியை ஜாதிகளுடைய கண்களுக்கு முன்பாக விளங்க பண்ணினார். கர்த்தர் தமது ரட்சிப்பை பிரஸ்தாபமாக்குகிறார். அவருடைய ரட்சிப்பு அப்படின்னா விடுதலைன்னு அர்த்தம். ஏதாவது ஒரு பாவத்தில், ஏதாவது ஒரு பிரச்சனையில், ஏதாவது ஒரு போராட்டத்தில் நாம் சூழ்ந்து கொண்டு இருந்தோம்னா அதிலிருந்து நம்மை விடுதலை பண்ணுகிறது தான் ரட்சிப்பு அப்படிங்கிற வார்த்தை. இப்போ இந்த வசனம் என்ன சொல்லுது? கர்த்தர் தமது ரட்சிப்பை பிரஸ்தாபமாக்குகிறாராம். என்ன ஆக்குறாரு? பிரஸ்தாபமாக்குகிறார்னு என்ன? எல்லாருக்கும் தெரியும்படியாக அவருடைய ரட்சிப்பை, அவர் கொடுக்கிற விடுதலை உங்களுக்கு மட்டும் இல்லை, எல்லாருக்கும் தெரிகிற மாதிரி அவருடைய விடுதலை இருக்கும். அடுத்து பாருங்க. தமது நீதியை ஜாதிகளுடைய கண்களுக்கு முன்பாக விளங்க பண்ணினார். அல்லேலூயா. இங்க யாராவது ஒருத்தவங்க எடுத்து வாசிங்க. யாத்ராகமம் 14வது அதிகாரம் 14வது அதிகாரத்தில் 15வது வசனத்துல இருந்து வாசிங்க. அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி, நீ என்னிடத்தில் முறையிடுகிறது என்ன? புறப்பட்டு போங்கள் என்று இஸ்ரவேல் புத்திரருக்கு சொல்லு. அடுத்து நீ உன் கோலை ஓங்கி உன் கையை சமுத்திரத்தின் மேல் நீட்டி சமுத்திரத்தை பிளந்து விடு. அப்பொழுது இஸ்ரவேல் புத்திரர் சமுத்திரத்தின் நடுவாக வெட்டாந்தரையில் நடந்து போவார்கள். இது உங்களுக்கு ஏற்கனவே தெரியும், அப்படிதானே? இது என்ன சீனு? கிளைமாக்ஸா? என்ன சீனு? செங்கடலை பிளக்கிற சீனு. இப்போ இந்த சீன்ல இதுவரைக்கும் மோசேட்ட கர்த்தர் சொன்னது உன் கோலை நீட்டு, இல்லை உன் கோலை அடி அப்படின்னு தான் சொல்லுவார். இந்த வசனத்துல 16வது வசனத்துல அவர் என்ன சொல்றாரு? நீ உன் கோலை ஓங்கி உன் கையை சமுத்திரத்தின் மேல் நீட்டி. இதுல 2 இது சொல்றாரு. உன் கோலை, உன் கையை சமுத்திரத்தின் மேல் நீட்டு அப்படிங்கிறாரு. இது ஏன் சொன்னார் தெரியுமா? எனக்கு ரொம்ப நாள் அந்த ஒரு கேள்வி இருந்துச்சு. அப்போ நான் இதை டிரான்ஸ்லேஷன்ல நிறைய ரெஃபரன்ஸ் எடுத்து பார்க்கும்போது நிறைய அற்புதங்கள் மோசே செஞ்சது கோலின் மூலமா. யாருக்கு செஞ்சாரு? இஸ்ரவேலருக்கு செஞ்சாரு. இஸ்ரவேல் யாரு? தேவனுடைய புத்திரர்கள். இந்த தேவனுடைய புத்திரர்கள் முன்னாடி மோசே கோலை வச்சு அற்புதங்களை செய்கிறாரு. இந்த இஸ்ரவேலர்கள் இதுக்கு முன்னாடி எங்க இருந்தாங்க? எகிப்தில் இருந்தாங்க. எகிப்தில் என்ன வழிபாடு? விக்கிரக வழிபாடு. அதுதான் இருக்கும். இவன் இந்த விக்கிரக வழிபாட்டில் இருந்துட்டு வந்ததுனால கர்த்தர் செய்த அற்புதங்கள் எல்லாம் அவன் என்ன நினைக்கிறான்னா இந்த கோலின் மூலமாக தான் நடந்துச்சு அப்படின்னு சொல்லி. எது மூலமா?
அது விக்கிரக ஆராதனையா? விக்கிரக ஆராதனை இல்லையா? இப்போ என்னை கொண்டு ஒருத்தருக்கு ஆண்டவர் உதவி செய்கிறாருன்னா அவங்க என்ன வணங்கணுமா இல்லை ஆண்டவரை வணங்கணுமா? நாம் எதை வணங்கி கொண்டு இருக்கிறோம் அப்படிங்கிறத நம்ம யோசிச்சு பார்க்கணும். இஸ்ரவேலர் தேவனுடைய புத்திரர்கள், ஆனாலும் அவங்களுக்கு என்ன ஆயிடுச்சு, அவங்க கர்த்தர் அற்புதம் செய்கிறாருங்கிறத விட இந்த கோல் அற்புதம் செய்யுது அப்படின்னு சொல்லி விசுவாசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. வேத அறிஞர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த சீனில் மோசேட்ட ஆண்டவர் சொல்கிறாராம், இவ்வளோ நாள் நான் செஞ்ச அற்புதங்கள் எல்லாம் இந்த கோலுனால தான் செஞ்சோன்னு சொல்லிட்டு இருக்கானுங்க. அதனால நீ என்ன பண்ணு, இந்த கோலை ஓங்கி ஒரு இடத்துல வச்சுட்டு உன் கையை நீட்டு சமுத்திரத்தின் மேலே அப்படின்னு சொல்கிறார். அல்லேலூயா. இப்போ என்ன ஆகுது, இந்த கோலை பின்னாடி வச்சுட்டு நட்டி வச்சுட்டு சமுத்திரத்தின் மேலே கையை நீட்டுறாரு. கையை நீட்டும் போது சமுத்திரம் என்ன ஆகுது புரியுது. இதன் மூலமாக இதை எங்கே பண்ணுறாரான்னா ஒரு உயர்ந்த இடத்துல போய் பண்ணுறாராம். இப்போ பின்னாடி யார் துரத்திட்டு வரா? பார்வோன், எகிப்தியர்கள் துரத்திட்டு வராங்க. புறஜாதிகளும் இயேசு கிறிஸ்துவினுடைய பிள்ளைகளும் அறியும்படியாக இந்த அற்புதங்கள் எல்லாம் இந்த கோலிலிருந்து வரல, கர்த்தரிடத்திலிருந்து வந்தது அப்படிங்கிறத தெரியப்படுத்தும்படியாக கர்த்தர் இப்படி செஞ்சாராம். அல்லேலூயா, அல்லேலூயா. எந்த ஒரு உதவியும், எந்த ஒரு பெனிஃபிட்டும், எந்த ஒரு கிஃப்ட்டும் நமக்கு எங்கிருந்து வரணும்? பரத்திலிருந்து வரணும். நம்முடைய கண்கள் எதை நோக்கி கொண்டு இருக்கணும்? எனக்கு இவங்க வருவாங்க, நாங்கள் கடைக்கு வந்த புதுசில் எனக்கு இவங்கெல்லாம் வந்துட்டா என் வியாபாரம் செழிச்சிரும், இவங்கெல்லாம் வந்துட்டா என் வியாபாரம் எங்கேயோ போயிடும் அப்படின்னு சொல்லி நான் நிறைய பேரை மைண்டில் வச்சுருந்தேன். ஆனால் அவங்கெல்லாம் யாருமே வரல. யாரெல்லாமோ என் வியாபாரம் நடந்துச்சு. இது கர்த்தர் எனக்கு சொன்னார், மனுஷனை நம்பி கிடையாது, நீ என்ன நம்பிரு, நான் ஒன்று நடத்துவேன் அப்படின்னு சொல்லி. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. அல்லேலூயா சொல்லக்கூடாதுண்ணே, கெட்ட வார்த்தை சொல்லிடவே கூடாது. அல்லேலூயா சொன்னால் கையை உயர்த்தி சொல்லிடக்கூடாது, அல்லேலூயா வாயை திறந்து சொல்லிடக்கூடாது. அல்லேலூயா. அதுதான் ஆவிக்குரியவங்க. ஆவிக்குரியவங்கன்னா எப்படி? அல்லேலூயா சொன்னால் ஒன்று வாயில் முணங்கிடணும், சவுண்டே வெளியில் வரக்கூடாது, இல்லை கையை உயர்த்தி சொல்லிடக்கூடாது. அவங்க தான் யார்? ஆவிக்குரியவங்க. ஆவிக்குரியவங்களோட குணநலன்கள், ஆவிக்குரியவங்களோட கேரக்டர் அதுதான். இல்லைன்னா சொல்லுங்களேன், அத்தை மட்டும் தான் சொல்கிறாங்க இல்லை அப்படின்னு. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. சரி, இப்போ நான் இதை எதுக்கு சொன்னேன்னா, நீங்கள் அதே சங்கீதத்தில் அந்த 2வது வசனத்தில் பாருங்க, தமது நீதியை ஜாதிகளுடைய கண்களுக்கு முன்பாக விளங்க பண்ணினார். இதுக்காக தான் இந்த யாத்ராகமத்தில் நான் அந்த புக் எடுத்து நான் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ எந்த ஒரு ஹெல்ப்பும் நமக்கு பரத்துல இருந்து தான் வரும். இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்திலிருந்து விடுவிக்கிறதுக்காக எகிப்தியர்களுக்கு தண்டனை கொடுத்து இஸ்ரவேலரை மீட்டார். என்ன அப்படிதானே இல்லையா? ஆமாவா இல்லையா? வாதையை கொடுத்து இஸ்ரவேலர்களை மீட்டார். அது பழைய ஏற்பாடு. புதிய ஏற்பாட்டில் இயேசு கிறிஸ்து நம்முடைய தண்டனைகளை எல்லாம் ஏற்றுக்கொண்டு இஸ்ரவேலராகிய நம்ம என்ன பண்ணாரு? மீட்டு கொண்டார். அல்லேலூயா. இதுதான் நீதி. நமக்கு நாம் செய்த தவறுகளுக்கு நம்ம பில்லி சூனியம் ஒருத்தவங்களுக்கு வச்சிருக்கலாம். ஒருத்தவங்க கெட்டு போனோம் நம்ம நினைச்சாலே அது பில்லி சூனியம் தான். அவன் சரிக்கு விழணும்னு நினச்சிட்டோன்னா அதே நம்ம வைக்கிற பில்லி சூனியம் தான். அப்படி தான் நான் நம்புகிறேன். சாபம் விடுறது, பாவம் பண்ணுறது, தவறுகள் பண்ணுறது, எல்லா விஷயமுமே நம்ம பண்ணிகிட்ருக்கோம். இந்த தவறுகள் பண்ணுகிறதுக்கு நாம் தண்டனைக்குரியவர்களா இல்லையா? ஆமாம், ஆமான்னு சொல்லுங்களேன். ஆமாம். ஆனால் தண்டனையை கர்த்தர் கொடுக்கணும். கர்த்தர் தண்டனையை கொடுக்கக்கூடாதுங்கிறதுக்காக இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு மனுஷனாக அவர் அந்த பாவங்களெல்லாம் ஏற்றுக்கொண்டு நம்மை விடுதலை செய்திருக்கிறார். இதுதான் கர்த்தருடைய நீதி. இந்த நீதியில் என்னெல்லாம் வருது அப்படின்னா, ஆசீர்வாதம் வருது, ஐஸ்வர்யம் வருது, ஆரோக்கியம் வருது, சுகம் வருது, பலன் வருது, எல்லாவற்றிற்கும் மேலாக சமாதானம் வருகிறது. அல்லேலூயா. நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்க, சங்கீதம் 40:9 வசனம். கொஞ்சம் சத்தமா சொல்லுங்களேன். மகா சபையிலே நீதியை பிரசங்கித்தேன். நாம எதை பிரசங்கித்து கொண்டு இருக்கிறோம்? பிரசங்கம்னா இங்க பிரசங்கம் பண்றது மட்டும் சொல்லல, நீங்க வெளியில போய் பேசுறத எதை பேசிட்டு இருக்கீங்க? தாவீது சொல்றாரு, மகா சபையில நீதியை பிரசங்கித்தேன். நீங்க எதை பிரசங்கிக்கிறீங்க? எனக்கு முட்டு வலி, எனக்கு இடுப்பு வலி, எனக்கு வயிறு வலி, எனக்கு தலைவலி, எனக்கு ஒரே பாரம், எனக்கு ஒரே பிரச்சனை, என் வாழ்க்கையே இதுதான், இப்படி நீங்க புலம்பிட்டு இருக்கீங்களா?
இல்லை கர்த்தருடைய நீதியை பேசுகிறீங்களா? நான் ஆக்சுவலாக ஒரு வார்த்தை எடுத்திருந்தேன், அதை பாஸ்டர் கரெக்டாக ஆராதனையில் பேசுனாங்க. நீங்கள் எதை அறிக்கையிட்டு கொண்டு இருக்கிறீங்க உங்கள் வாயில்? கர்த்தருடைய நீதியை அறிக்கையிட்டு கொண்டு இருக்கிறீங்களா, இல்லை உங்கள் வியாதியை அறிக்கையிட்டு கொண்டு இருக்கிறீங்களா? உங்கள் வியாதிங்கிறது உங்கள் வியாதி மட்டும் இல்லை, உங்கள் பலவீனங்கள், உங்கள் பாவங்கள், உங்கள் சாபங்கள், உங்களுடைய குறைவுகள், உங்களுடைய இயலாமைகள், இது எல்லாமே வியாதி தான். நீங்கள் எதை பிரசங்கிக்கிறீங்க? தாவீது இங்கே என்ன பிரசங்கிக்கிறாரு? மகா சபையிலே தேவனுடைய நீதியை பிரசங்கித்தார். நீங்கள் எதை பிரசங்கித்து கொண்டு இருக்கிறீங்க? நீதியை பிடிக்கிறது மூலமாக என்னெல்லாம் கிடைக்கும்? நீதியை பிடிக்கிறது மூலமாக என்னெல்லாம் கிடைக்கும்? சமாதானம் கிடைக்கும். நான் ஏற்கனவே சொன்னதை தான் திருப்பி கேட்குறேன், திருப்பி முழிக்கிறீங்க. என்ன கிடைக்கும்? நீதியை பிடிக்கிறது மூலமாக சமாதானம் கிடைக்கும். ஒன்று நினச்சிக்கோங்க, இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையப்படும் பொழுது இந்த உலகத்தில் உள்ள எல்லா பாவமும் அவருக்குள்ளே போயிடுச்சு. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அவர் பாவம் ஆயிட்டார். இந்த பாவத்திலேருந்து அவர் தன்னை முதல்ல மீட்டுக்கொள்ளணும். எப்படி மீட்டிருப்பார்? உலகத்தில் உள்ள பாவம் எல்லாமே இவருக்குள்ளே போயிடுச்சு. இவர் பாவம் ஆயிட்டார். இப்போ இவர் முதல்ல விடுதலை ஆகணும்ல. இவர் எப்படி விடுவிச்சிருப்பார்? சும்மா சொல்லுங்க, ஏதாவது சொல்லுங்க. ரத்தம் சிந்தி. சரி, ஓகே. வேற ஜீவனை. சரி, ஓகே. சரி, அவருக்குள்ள வார்த்தை இருந்துச்சு. அவருக்குள்ள என்ன இருந்துச்சு? வார்த்தை இருந்துச்சு. அவர் வார்த்தையினால நிரம்பினவராக இருந்தார். எதனால் நிரம்பினவராக இருந்தார்? வார்த்தையினால் நிரம்பினவராக இருந்தார். அதனால எவ்வளோ பாவம் வந்தாலும் அந்த வார்த்தை என்ன பண்ணிடும்? அந்த பாவத்தை, அந்த சாபத்தை, அந்த நோயை, அந்த வலியை, அந்த கஷ்டத்தை அந்த வார்த்தை என்ன பண்ணிடுச்சு? அழிச்சிருச்சு. இப்போ நீங்க பரிசுத்தத்தில் குறைவா இருந்தீங்கன்னா, நான் நீதியை பத்தி பேசிட்டு இருக்கேன். இப்போ நீங்க பரிசுத்தத்தில் குறைவா இருக்கீங்க, ஒரு பாவம் உங்களை அழுத்திக்கிட்டே இருக்கு, ஒரு பாவத்திலிருந்து உங்களால வெளியில வரவே முடியல. அப்போ நீங்க என்ன தெரியுமா பண்ணணும்? பாவத்திலிருந்து வெளியில வரக்கூடிய வசனமா எடுத்து நீங்க என்ன பண்ணணும்? அறிக்கையிட்டுட்டே இருக்கணும். நோய் இருக்கு, நோயிலிருந்து விடுதலை பெறுகிற வசனமா நீங்க என்ன பண்ணணும்? 1 நிமிஷம், 10 நிமிஷம், அரை மணி நேரம் இல்லை, எப்பெல்லாம் நேரம் கிடைக்க சமையல் பண்ணிட்டு இருக்கீங்களா அந்த வசனத்தை சொல்லிக்கிட்டே இருக்கணும். பைக் ஓட்டிட்டு இருக்கீங்களா அந்த வசனத்தை சொல்லிக்கிட்டே இருக்கணும். நீங்கள் யார்ட்டையும் பேசாமல் எப்பெல்லாம் அமைதியாக இருக்கீங்களோ அந்த நேரத்தில் நீங்கள் என்ன பண்ணணும்? அறிக்கையிட்டுட்டே இருக்கணும். அது எந்த ஒரு விஷயமா இருக்கலாம். நான் சொல்கிறது பாவமாக இருக்கலாம், சாபமாக இருக்கலாம், இல்லை ஒரு குற்ற உணர்வாக இருக்கலாம். இந்த மாதிரி எந்த ஒரு விஷயம், ஒரு தரித்திரமாக இருக்கலாம். தரித்திரமாக இருந்தீங்கன்னா ஐஸ்வர்யத்திற்கும் நிறைய வசனம் இருக்குது. அதை நீங்கள் பேசிக்கிட்டே இருக்கும் பொழுது என்ன ஆகும்? உங்களை என்ன பண்ணும்? உங்களை உருவாக்கும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எத்தனை பேர் நீங்கள் சொல்ல முடியும், எனக்கு இதுலேருந்து வெளியில் வர முடியல? அது பாவமாக இருக்கலாம், சாபமாக இருக்கலாம், நோயாக இருக்கலாம், இல்லை பிரச்சனையாக இருக்கலாம், ஏதாவது இருக்கலாம். எத்தனை பேர் சொல்ல முடியும், இதுலேருந்து என்னால் வெளியிலே வர முடியலங்க, நானும் எவ்வளவோ ட்ரை பண்ணேன்? நான் 1 2 3 4 5 பேர் இருக்கோம் சபையில். சரி, ஓகே. இந்த 5 பேரும் என்ன பண்ணணும்னமோ, நம்ம என்ன பிரச்சனையில் இருக்கோமோ அந்த பிரச்சனையிலேருந்து வெளியில் வரணும்னா வார்த்தையினால் நாம் நிரம்பினவர்களாக இருக்கணும். இந்த வசனம் சொல்லுது, கர்த்தர் தமது ரட்சிப்பை பிரஸ்தாபமாக்கி தமது நீதியை ஜாதிகளுடைய கண்களுக்கு முன்பாக விளங்க பண்ணினார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீங்க இதை பண்ணும் பொழுது உங்களுக்கு ரட்சிப்பு உண்டாகும். இந்த ரட்சிப்பு என்ன ஆகும்? புறஜாதிகள் காணும்படியாக நீங்கள் உயர்த்தப்படுவீர்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம் கண்களை மூடி ஜெபிப்போம். அன்பின் பிதாவே, நன்றி செலுத்துகிறோம். ஸ்தோத்திரப்பா, உம்மை துதிக்கிறோம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை கல்வாரி சிலுவையில் அடிக்க ஒப்பு கொடுத்த, அடித்த, அவரை துன்புறுத்தின, அவர் மேல் விஷத்தை கக்கின ஒருவரையும் அவர் புறம்பே தள்ளல. அவர் யூதர்களுக்கு மேல கூட அவர் இன்னும் இரக்க குணமுள்ளவராக தான் இருக்கிறார். அப்படிங்கும்போது நீங்களும் நானும் அவர்களை பார்க்கிலும் பெரிய பாவிகள் கிடையாது. ஒருவேளை நீங்க எனக்கு இதுலேருந்து இந்த பிரச்சனையிலேருந்து எனக்கு விடுவு காலமே இல்லையா, இந்த பிரச்சனையிலேருந்து நான் விடுபடவே முடியாதா, இந்த பாவத்திலேருந்து நான் வெளியில் வரவே முடியாதா அப்படின்னு நீங்கள் ஒருவேளை சிந்திச்சு கொண்டிருந்தீங்கன்னா, நீங்கள் வார்த்தையால் அறிக்கையிடுங்க. இயேசு கிறிஸ்துவின் வார்த்தையினால் உங்களை நீங்கள் சுத்திகரித்து கொண்டே இருங்க. நீங்கள் வார்த்தையினால் நிரம்பினவர்களாக இருந்தீங்கன்னா கர்த்தருடைய நீதி உங்களுக்குள்ளாக செயல்பட ஆரம்பிக்கும்.
கர்த்தருடைய நீதி செயல்பட ஆரம்பிக்கும் பொழுது உங்களுடைய குறைகள் எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் மகிமையில நிறைவாக்கப்படும். உங்கள் குறைவுகள் நிறைவாகும். நான் ஏற்கனவே சொன்னது போல இயேசு கிறிஸ்து மேல எத்தனை பேரையும் விஷத்தை கக்கினாங்க, ஆனா அவர் ஒருத்தர் மீது கூட விஷத்தை கக்கல. அப்பேற்பட்ட தயாள குணமுள்ள, இரக்க குணமுள்ள, மனதுருக்க குணமுள்ள, அன்புள்ள தேவனை நாம் ஆராதித்துக் கொண்டிருக்கிறோம். ஒருத்த கண்டிப்புனால பாவத்தை விடவே முடியாது, அன்பினால மாத்திரமே பாவத்தை விட முடியும். அதற்கு சிறந்த உதாரணம் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. அவர் அன்பினால கல்வாரி சிலுவையில நமக்கு ஜீவனை கொடுத்தார். அந்த ஜீவன், அந்த ஜீவன் நமக்கு நித்திய ஜீவனாக இருக்கிறது. அந்த நித்திய ஜீவனை பிடித்துக் கொள்ளுங்க. உங்களுடைய பிரச்சனைகள், போராட்டங்கள் கொஞ்ச காலமே, சீக்கிரம் அதுல இருந்து வெளியில வந்துடுவீங்க. வார்த்தையை அறிக்கையிடுங்க, வார்த்தையில நிறைந்தவராக காணப்படுங்க. இயேசு கிறிஸ்து வார்த்தையில் நிரம்பினவராக இருந்தார். நீங்களும் நானும் அதுக்கு தான் அழைக்கப்பட்டிருக்கிறோம். நம் வார்த்தையில் நிரம்பினவர்களாக காணப்படும். அன்பின் பிதாவை நன்றி செலுத்திக்கிறோம். அந்த வார்த்தை எங்களுடைய வாழ்க்கையை மாற்றட்டும். ஒப்பு கொடுக்குறோம் ஆண்டவரே. அப்பா, எங்க இந்திய தேசத்திற்காக ஓரிடும். எங்க இந்திய தேசத்தை ஆசீர்வதிங்க கர்த்தாவே. எத்தனையோ பிரச்சனைகள், போராட்டங்கள், எத்தனையோ உபாதைகள், எத்தனையோ வாதைகள் இருக்குது ஆண்டவரே. எல்லாமே ஆண்டவரே சீக்கிரத்தில் சரிவர கர்த்தர் கிருபை செய்யுங்க. குறிப்பாக கொரோனா பரவி கொண்டு இருக்குதுன்னு சொல்றாங்க. அப்பா, அந்த கொரோனா நோய்க்காக வருகிறோம். இந்த பரவல் நீங்கட்டும் ஆண்டவரே. அப்பா, கொரோனாவினால பாதிக்கப்பட்டிருக்கிற ஒருவரும் ஆண்டவரே இறந்து போகாதபடி கர்த்தாவே புது ஜீவனை கொடுங்க, புது பலனை கொடுங்க. ஆமீன். இந்த வைரஸ் இன்னும் பரவாதபடி கர்த்தாவே நீங்க வேலையெடுத்து பாதுகாத்துக் கொள்ளுங்க. குறிப்பாக ரட்சிக்கப்பட்ட ஜனங்கள் அப்பா ஒருவரையும் ஆண்டவரே இந்த வைரஸ் தாக்காதபடி கர்த்தாவே உடைய ரத்தத்திற்குள்ளாக வேலையெடுத்து பாதுகாத்துக் கொள்ளுங்க. அப்பா, எங்க சபைக்காக எங்க சபையை ஆசீர்வதிங்க. எங்க பாஸ்டர் ஆசீர்வதிங்க. அப்பா, அவங்க செய்கிற ஊழியங்களை கர்த்தர் ஆசீர்வதிங்க. அப்பா, இன்னும் ஆண்டவரே பன்மடங்கு பெருகும்படியாக அப்பா, இன்னும் லட்சங்களுக்கு, கோடிகள் ஆத்துமாக்களுக்கு ஆண்டவரே பிரயோஜனமான பாத்திரமாக மாற்ற கர்த்தர் கிருபை செய்யுங்க ஆண்டவரே. அப்பா, அவர்களோடு உடன் ஊழியம் செய்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் நீங்க ஆசீர்வதிங்க. அப்பா, எல்லாரும் ஆண்டவரே அவர்கள் செய்கிற ஒன்றுக்கும் ஆண்டவரே அவர்கள் பலனை ஆண்டவரே இழந்து போகாதபடி எல்லா பலனினாலும் அவங்களை நிரப்புங்க. குறிப்பாக ஆண்டவரே எங்க சபையின் விசுவாசிகள் ஒவ்வொருவருக்காக வருகிறோம். விசுவாசிகளை கர்த்தர் நீங்க ஆசீர்வதிங்க. அப்பா, எத்தனையோ தேவைகளோடு அப்பா உம்மை நோக்கி வந்திருக்கிறார்கள். அந்த தேவைகள் எல்லாம் சந்திக்கப்படும்படியாக குறிப்பாக ஆண்டவரே ஆவிக்குரிய வாழ்க்கையில ஆண்டவரே மறுமலர்ச்சி அடைய, உயிர் மீட்சி அடைய கர்த்தர் கிருபை செய்யுங்கப்பா. மீட்பர் இயேசுவின் மூலம் கேட்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.